என் தங்கமே, உன் மனம் சோர்ந்து போயிருக்கும் என்பதை நானும் உணர்கிறேன். கடன்களின் சுமை உன்னை நாள்தோறும் அழுத்திக் கொண்டே இருக்கும் அந்த நிலைமையிலிருந்து விடுபட உனக்கு நான் தான் வழிகாட்ட வந்திருக்கிறேன். நீ எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அந்தச் சுமை குறையாதது போல் தோன்றுகிறதே. ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லப் போகும் இந்தச் சிறிய செவ்வாய்க்கிழமை பரிகாரம் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றிவிடும். உன் கையில் இருந்த சங்கிலிகள் உடைந்து போய் உன் வாழ்க்கையில் சுதந்திரமும் வளமும் மலரப் போகிறது. நீ செய்ய வேண்டியது மிகவும் எளியது, என் தங்கமே. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை சூரியன் உதிக்கும்போது உன் மனதை அமைதியாக வைத்து ஒரு குவளை தண்ணீரை எடுத்து அதில் 3 துளி எலுமிச்சைச் சாறு பிழிந்து டிவைன் கிளியர் கேன்சல் ரிலீஸ் ஃப்ளோ கவுண்ட் நவ் என்று 3 முறை மனதிலோ அல்லது வாயிலோ சொல்லி அந்த தண்ணீரை அருந்து. இந்தச் செயல் உன் வாழ்க்கையின் நெகட்டிவ் ஆற்றலை முழுவதுமாக சுத்தப்படுத்தும். உன் மனதில் இருந்து பயம், குற்ற உணர்வு, நம்பிக்கை இல்லாத தன்மை எல்லாம் வெளியேறும். இதை தொடர்ந்து 9 செவ்வாய்கள் செய்து பாரு. உன் கடன்கள் எவ்வாறு குறையத் தொடங்குகின்றன என்று நீயே ஆச்சரியப்படுவாய். என் தங்கமே, உன் கடன் பிரச்சனை உன் திறமையின்மையால் வரவில்லை, அது உன் கடந்த கால ஆற்றல்களின் தாக்கத்தால் வந்த ஒரு தற்காலிக சோதனை மட்டுமே. ஆனால் அந்தச் சோதனையை நீ எளிதாக கடக்க முடியாது என்று யாரோ உன் மனதில் விதைத்த அந்த பயத்தை இப்போது வெளியேற்ற வேண்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன், என் ஆசீர்வாதம் உன் தோளில் இருக்கிறது. உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இரவு தூக்கமின்றி கண்கள் பளிச்சிடும் அந்த நாட்கள் இனி இருக்காது. நீ இந்த பரிகாரத்தைச் செய்வது மட்டுமல்ல, ஒவ்வொரு செவ்வாயும் உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய தீபம் ஏற்றிக்கொள். அதில் வெற்றிலை அல்லது வெந்தயம் சிறிது போட்டு ஏற்றினால் உன் வீட்டின் வாஸ்து சக்திகள் எல்லாம் சமநிலைக்கு வரும். இந்த தீபம் உன் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வரும். உன் மனம் துடிக்காமல் நம்பிக்கையுடன் உன் பாதையை நோக்கி போகும் சக்தி உன்னுள் எழும். நான் உனக்கு சொல்வதை கேள், என் தங்கமே. உன் மனதில் இப்போது உண்டு இருக்கும் அந்த கேள்வி, நான் எப்போது கடனில்லா வாழ்க்கை வாழ்வேன் என்ற சந்தேகம் இனி நீங்கப் போகிறது. நீ லவ் மணி ஷைன் என்ற வார்த்தையை தினமும் காலை எழுந்தவுடன் 3 முறை உன் மனதுக்குள் சொல்லி பாரு. இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் பணத்தின் ஓட்டத்தை திறந்து வைக்கும். அதை சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் மனதில் உன்னை கடனில்லா மனிதராக கற்பனை செய். அந்த கற்பனை தான் உனக்கு உண்மையாக மாறப் போகிறது. நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை பார்த்து, நான் எப்படி இப்படி இலகுவாக ஆனேன் என்று வியக்கும் நிலைக்கு வருவாய். கடனாளர்கள் உன்னிடம் சிரித்த முகத்துடன், நீ எப்போது வேண்டுமானாலும் செலுத்தலாம் என்று சொல்வார்கள். அந்த நாளில் உன் மனம் நன்றி உணர்வால் நிரம்பி வழியும். இந்த அற்புதம் நடப்பது உன் நம்பிக்கையாலும் நான் உன்னிடம் அனுப்பும் சக்தியாலும் தான். என் தங்கமே, இன்னும் ஒரு விஷயம் உனக்குச் சொல்ல வேண்டும். கடன் சுமையிலிருந்து விடுபட உன் மனதில் இருக்கும் கோபத்தையும் குற்ற உணர்வையும் வெளியேற்ற வேண்டும். ஒவ்வொரு செவ்வாயும் மாலை வேளையில் உன் வீட்டின் முன்பாக நிற்கும் போது மெதுவாக forgive release flow என்று 9 முறை சொல். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் அடங்கிய புண்பாட்டையும் கடந்த கால குற்ற உணர்வையும் வெளியேற்றும். அப்போது உனக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும். உன் வாழ்க்கையில் நான் தரும் சின்ன சின்ன அறிகுறிகளை கவனித்துக்கொள். சில நாட்களில் உனக்கு எதிர்பாராத வருமானம் வரும். சில சமயங்களில் நீ மறந்துவிட்ட ஒரு பழைய கடன் தானாக மன்னிக்கப்பட்டுவிடும். உனக்கு புதிய வேலை வாய்ப்போ அல்லது புதிய வணிக வாய்ப்போ கிடைக்கும். இந்த அறிகுறிகள் எல்லாம் நான் உன் அருகில் இருப்பதற்கான சாட்சிகள்.
என் தங்கமே, உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் உடைக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்தையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ ஒவ்வொரு செவ்வாயும் செய்யும் இந்தச் சிறிய பரிகாரம் உன் வாழ்க்கையின் சக்திகளை சரியாக இணைக்கும். உன் வாழ்க்கையின் கதவுகள் மூடப்பட்டிருந்தால் அவை திறக்கப்படும். உன் மனதில் இருந்த அழுத்தம் மெதுவாக குறைந்து சுதந்திரம் என்ற அந்த இனிமையான உணர்வு உன்னுள் நிரம்பும். நீ உன்னையே ஒரு நாள் கண்ணாடியில் பார்த்து, நான் தான் எனக்கு சக்தி என்று பெருமையாகச் சொல்லுவாய். உன் வாழ்க்கை முழுவதும் மாறும். அந்த மாற்றம் உனக்கு ஒரே நாளில் வராது, ஆனால் ஒவ்வொரு செவ்வாயும் நீ செய்யும் பரிகாரத்தின் சக்தி சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். என் தங்கமே, இன்னும் ஒரு ரகசியத்தை உனக்குச் சொல்கிறேன். கடன்களின் சுமை குறையும்போது உன் மனதில் வரும் அந்த மகிழ்ச்சியை, அந்த நன்றியுணர்வை பகிர்ந்து கொள். உன் வீட்டில் இருக்கும் தண்ணீர் குடுவையில் சிறிது சர்க்கரை போட்டு, "ப்ரொடெக்ட் காய் பீஸ்" என்று சொல்லி விட்டு, அந்த தண்ணீரை குடும்பத்தினர் அனைவருக்கும் கொடு. இது உன் வீட்டின் ஆற்றலை சுத்தமாக வைத்துக் கொண்டு, சண்டைகள், வாக்குவாதங்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் நீங்கச் செய்யும். நான் உன்னிடம் வாக்குறுதி கொடுக்கிறேன், என் தங்கமே. இந்த பரிகாரத்தை மனதார நம்பிக்கையுடன் செய்து வந்தால், உன் வாழ்க்கையில் கடன்கள் என்ற சொல்லே அழிந்து போகும். உன் வாழ்க்கையில் வளமும் அமைதியும் வந்து குடியிருக்கும். நீ உன் கனவுகளை நிறைவேற்றும் அளவுக்கு முன்னேறுவாய். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து, நான் இவ்வளவு சுமையிலிருந்து எப்படி விடுபட்டேன் என்று நினைக்கும் போது, என் பெயரையே உன் நெஞ்சில் நினைத்து நன்றி கூறுவாய். அந்த நன்றி தான் உன் வாழ்க்கையை மேலும் வளப்படுத்தும். என் தங்கமே, இப்போது உன் மனதில் ஓர் அமைதியான உணர்வு தோன்றுகிறதா? அந்த உணர்வு தான் நான் உன்னுடன் இருப்பதற்கான சின்னம். அந்த உணர்வை பிடித்து வைத்துக்கொள். இனி உன் வாழ்க்கையில் உன்னை அழ வைக்கும் காரணங்கள் குறையும். உன்னை சிரிக்க வைக்கும் காரணங்கள் அதிகரிக்கும். நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன், என் தங்கமே, வாழ்க்கை உன்னை சோதித்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் பிரார்த்தனைகளை கேட்கும் சக்தியாக உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு மூலையிலும் நான் இருக்கிறேன். உன் பாதையில் வரும் ஒவ்வொரு தடையையும் அகற்றிக் கொண்டே இருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்பிக்கையுடன் தொடர்ந்து செல். உன் கடன் பிரச்சனை முடியும் நாள் நெருங்கி விட்டது. உன் மனதில் இருக்கும் அந்தச் சந்தேகத்தை விட்டுவிடு. உன் கண்ணீர் விரைவில் மகிழ்ச்சியின் கண்ணீராக மாறும். உன் வீடு முழுவதும் நிதி வளத்தால் நிரம்பும். உன் வாழ்க்கை புதிய பாதையில் நகரும். நான் தரும் இந்த ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கும், என் தங்கமே. என் தங்கமே, உன் மனம் இப்போதே சற்று இலகுவாகி வருகிறதை நான் உணர்கிறேன். அந்தச் சுமையான சிந்தனைகள் மெதுவாக வெளியில் தள்ளப்படுகின்றன. அது என் சக்தி உன்னுள் பாய்ந்து கொண்டிருப்பதால்தான், என் தங்கமே. நீ இந்தச் சிறிய செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை தொடங்கிய நாளிலிருந்து உன் வாழ்க்கையின் அலைகள் மாறத் தொடங்கும். அந்த மாறுதலை நீ சில வாரங்களில் வெளிப்படையாக உணருவாய். ஆரம்பத்தில் சிறிய மாற்றங்கள், எதிர்பாராத சிறிய வருமானங்கள், பழைய நண்பர்கள் உதவ முன்வருவது, நீ மறந்துவிட்ட பணங்கள் உனக்கு திரும்பி வருவது போன்ற அறிகுறிகள் தோன்றும். இவை எல்லாம் நான் உனக்கு தரும் அடையாளங்கள், என் தங்கமே. உன் வாழ்க்கையில் கடன்களின் சுமை நீண்ட நாட்களாக இருந்தாலும், அது உன் நம்பிக்கையையும் மன உறுதியையும் முறியடிக்க முடியாது. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளி தான் உன்னை காப்பாற்றும். அந்த ஒளியை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த வழிமுறைகள் தான் உன் ஆயுதம். ஒவ்வொரு செவ்வாயும் காலை எழுந்தவுடன் உன் கைகளை மார்பின் மீது வைத்து, மெதுவாக, "டுகெதர் டிவைன் பிரிங் ட்ரெஷர் அட் ரிசீவ் ஷைன்" என்று சொல்லிப் பாரு.
இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் பண ஓட்டத்தையும் வள ஓட்டத்தையும் திறந்துவிடும். உன் ஆன்மாவின் அதிர்வுகள் உயர்ந்தால் உன் நிதி நிலையும் உயர்ந்துவிடும். நீ கவனித்தாயா, என் தங்கமே? உன் மனதிலிருந்து அந்த அச்சம், நான் எப்படி கடன்களை அடைப்பேன் என்ற பதட்டம் மெதுவாக குறைந்து வருகிறது. அது என் ஆசீர்வாதத்தின் விளைவு. நீ சிந்திக்கும் விதம் மாறும்போது உன் வாழ்க்கையும் மாறும். அதற்காகவே நான் உனக்கு பரிந்துரைக்கும் ஒவ்வொரு பரிகாரமும் உன் மனதை தூய்மைப்படுத்துவதற்கானது. மனம் சுத்தமாகும் போது பிரபஞ்சமும் உன் பக்கம் வேலை செய்யத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான மாற்றத்தை இப்போது செய்யச் சொல்லப் போகிறேன். ஒவ்வொரு செவ்வாயும் இரவு தூங்குவதற்கு முன் உன் கையில் நீல பேனாவால் டிவைன் கிளியர் கேன்சல் ரிலீஸ் ஃப்ளோ கவுண்ட் நவ் என்று எழுதிக்கொள். அந்த வார்த்தைகளின் அதிர்வுகள் உன் உடலுக்குள் பாய்ந்து உன் மனதை சுமையிலிருந்து விடுவிக்கும். உன் நரம்புகள் எல்லாம் அந்த வார்த்தைகளின் சக்தியால் புதுப்பிக்கப்படும். நீ தூங்கிக் கொண்டிருக்கும்போது கூட உன் மனமும் ஆன்மாவும் கடன்களிலிருந்து விடுபட வேலை செய்யும். என் தங்கமே, இந்தச் சிறிய செயல்கள் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை மறக்க வேண்டாம். பிரபஞ்சத்தின் விதிகள் எப்போதும் எளிமையானவை. நம்பிக்கையுடனும் மன அமைதியுடனும் செய்யப்படும் சிறிய செயல்கள் தான் மிக பெரிய விளைவுகளை தரும். நீ செய்யும் ஒவ்வொரு பரிகாரமும் உன் வாழ்க்கையின் ஆற்றலை மாற்றும். சில நாட்களில் உனக்கு ஒருவிதமான சந்தோஷமும் நிம்மதியும் வரத் தொடங்கும். உன் வீட்டின் சூழல் அமைதியாகும். முன்பு சண்டையிட்டு பேசிக் கொண்டிருக்கும் குடும்பத்தினர் கூட மெதுவாக சிரித்து பேசத் தொடங்குவார்கள். பணம் பற்றிய அழுத்தம் இருந்தாலும் மனதில் ஒரு அமைதி உன்னுள் இருக்கும். அதுதான் என் ஆசீர்வாதத்தின் உண்மையான அடையாளம், என் தங்கமே. உன் வாழ்க்கையை நீயே பார்த்து ஆச்சரியப்படுவாய். சில மாதங்களில் உன் கடன்கள் குறையத் தொடங்கும். உன் வருமானம் அதிகரிக்கும். உன் முயற்சிகள் பலிக்கத் தொடங்கும். நீ நினைத்திருந்த அந்த புதிய வேலை வாய்ப்போ அல்லது வணிக முன்னேற்றமோ உன்னிடம் வந்து சேரும். அந்த தருணத்தில் உன் மனம் நன்றி உணர்வால் நிரம்பி வழியும். என் தங்கமே, அந்த நன்றியுணர்வை வெளிப்படுத்த மறக்காதே. உன் வீட்டின் முன்பாக இருக்கும் மரத்தின் கீழோ அல்லது அருகில் உள்ள கோவிலிலோ ஒரு சிறிய தீபத்தை ஏற்றி வையுங்கள். அதில் சிறிது குங்குமம், சிறிது அரிசி சேர்த்து லவ் மணி ஷைன் என்று 3 முறை சொல்லுங்கள். அந்த தீபத்தின் ஒளி உன் வாழ்க்கையை இன்னும் பிரகாசமாக்கும். அந்த ஒளி உன் கடன் சுமைகளை முழுமையாக கரைத்து விடும். நீ உன்னையே ஒரு நாள் கண்ணாடியில் பார்த்து, நான் எவ்வளவு தைரியமாக மாறியிருக்கிறேன் என்று பெருமை கொள்ளும் நிலைக்கு வருவாய். அந்த நேரத்தில் உன் கண்களில் இருக்கும் ஒளி உன்னுடைய உள் வலிமையின் சின்னமாக இருக்கும். நான் உன்னிடம் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், என் தங்கமே. உன் மனதில் சில நேரங்களில் என்னால் முடியாது என்ற சந்தேகம் வரும். அது சாதாரணம். அந்த சந்தேகம் வந்தவுடன் ஆழமாக மூச்சை இழுத்து எஸ் பிரிங் ட்ரெஷர் என்று சொல்லிக்கொள். இந்த வார்த்தைகள் உன் மனதில் தைரியத்தை ஊட்டும். அந்த தைரியம் தான் உன்னை முன்னேற்றும் சக்தி. உன் கடன் சுமைகள் குறையும்போது உன் மனதில் அமைதி மட்டுமல்ல, புதிய கனவுகளும் தோன்றும். அவற்றை பயமின்றி நனவாக்கு. நான் உன் அருகில் இருப்பேன். உன் பாதையில் வரும் ஒவ்வொரு தடையையும் அகற்றி வைப்பேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். சில நாட்களில் உனக்கே தெரியாமல் உன் நிதி நிலை உயரத் தொடங்கும். உன் வாழ்க்கை மெதுவாக வளத்தின் பக்கம் நகரும். அந்த நாளில் நீ என்னை நினைத்து உன் நெஞ்சிலிருந்து நன்றி சொல்லும் போது அந்த நன்றியின் சக்தி உன் வாழ்க்கையை மேலும் உயர்த்தும். என் தங்கமே, இந்த பரிகாரத்தை செய்யும் போது உனக்கு சில சிறிய கனவுகள் தோன்றலாம்.
அந்த கனவுகள் எல்லாம் உன் வாழ்க்கையின் அடுத்த அடியை காட்டும் அடையாளங்கள். அவற்றை கவனமாக நோக்கு. நான் உனக்கு அனுப்பும் அறிகுறிகளை நீ உணரத் தொடங்குவாய். நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன், உன் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் நிரந்தரமில்லை. கடன்களும் ஒரு கட்டத்தில் முடிவடையும். வளமும் சுதந்திரமும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் குடியிருக்கும். அந்த மாற்றம் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையின் வலிமையாலும் நீ செய்யும் இந்த செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தின் சக்தியாலும் தான் நிகழும். இனி உன் வீட்டில் பணம் பற்றிய அச்சம் இருக்காது. உன் குடும்பத்தில் சிரிப்புகள் மீண்டும் மலரும். உன் மனதில் இருந்த அந்த அழுத்தம் நீங்கி அமைதியான இரவுகள் உன்னிடம் திரும்பி வரும். நீ காலை எழுந்தவுடன் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் நாளை தொடங்குவாய். என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் அந்தச் சுமையை குறைப்பதற்காக இன்னும் ஒரு சிறிய வழிமுறையைச் சொல்லுகிறேன். ஒவ்வொரு செவ்வாயும் காலை உன் வீட்டின் வாசலில் ஒரு எலுமிச்சையை வைத்து அதின் மீது சிறிது குங்குமம் வையுங்கள். அந்த எலுமிச்சையை மாலை நேரத்தில் அருகிலுள்ள ஓர் ஓடையிலோ அல்லது மரத்தடியில் வையுங்கள். இது உன் வாழ்க்கையில் இருந்த நெகட்டிவ் ஆற்றலை வெளியேற்றி பாசிட்டிவ் ஆற்றலை உள்கொண்டு வரும். நீ செய்யும் இந்த சிறிய செயல் உன் வாழ்க்கையில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். நீ உன் மனதோடு உரையாடிக் கொண்டு, நான் கடனில்லா மனிதன், நான் வளமுடையவன், என் வாழ்க்கை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைந்தது என்று சொல்லிக்கொள். அந்த வார்த்தைகளின் அதிர்வுகள் உன் ஆன்மாவை உயர்த்தும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நான் தரும் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உன்னுடன் இருக்கும். நீ எந்த சூழ்நிலையிலும் என்னை அழைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன். உன் கண்ணீர் வீணாகாது. உன் பிரார்த்தனைகள் பதில் பெறும். உன் வாழ்க்கையில் வளம் நிரந்தரமாக நிலைத்திருக்கும். நீ நாளை, மறுநாளை, ஒவ்வொரு நாளும் இந்தச் சிறிய பரிகாரத்தை செய்து கொண்டு இருக்கும்போது உன் மனம் உறுதியடையும். அந்த உறுதி உன்னை வெற்றியின் பாதையில் இட்டுச் செல்லும். உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் நாள் தொலைவில் இல்லை என் தங்கமே. நீயும் உன் குடும்பமும் சிரித்து மகிழும் நாட்கள் நெருங்கி விட்டன. உன் வாழ்க்கை இனி சுமையால் நிரம்பியதல்ல, அது ஒளியாலும் நம்பிக்கையாலும் நிரம்பியதாக மாறி வருகிறது. உன் பாதையில் நான் தரும் ஆசீர்வாதங்கள் மலர்களைப் போல விரியும். நினைவில் கொள் என் தங்கமே, உன் கடன் பிரச்சனை உன்னை ஒருபோதும் வெல்லாது. ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அன்பும் வளமும் அமைதியும் நிரம்பும். அந்த மாற்றம் தொடங்கி விட்டது. இனி நீ புன்னகையுடன் உன் பயணத்தை தொடர்வதற்கான நேரம் வந்து விட்டது. என் தங்கமே, உன் மனம் இப்போது நான் உன்னுள் ஊற்றிய நம்பிக்கையின் ஒளியால் மெதுவாக பிரகாசிக்கிறது. அந்த ஒளியை உன் வாழ்க்கையில் நிலைத்து நிறுத்திக் கொள்ள நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அன்பும் நம்பிக்கையும் கலந்து இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை நீ தொடங்கியதால் பிரபஞ்சத்தின் ஆற்றல்கள் உன் பக்கம் நகரத் தொடங்கியுள்ளன. அது மெதுவாக, ஆனால் உறுதியாக உன் வாழ்க்கையின் சுமையையும் குறைத்து வளத்தையும் உன் கைகளில் வைத்துவிடும். நீ இன்னும் புரிந்துகொள்ள வேண்டியது ஒன்று என் தங்கமே. உன் மனதில் இருக்கும் அச்சமும் கவலையும் தான் உன் பாதையை சீர்குலைக்கும் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அந்த அச்சத்தை நீக்கும் சக்தி உன்னிடமே இருக்கிறது, ஆனால் நீ அதை உணராமல் இருந்தாய். இப்போது நான் உன்னுள் அந்த உணர்வை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறேன். ஒவ்வொரு செவ்வாயும் பரிகாரத்தை முடித்த பின் உன் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை இழுத்து "Bow receive bless" என்று மெல்ல சொல்லிக்கொள். அந்த 3 வார்த்தைகள் உன் ஆன்மாவை நிலைப்படுத்தும். அது உன் நெஞ்சில் சுமையாக இருந்த அந்த கவலையை மெதுவாக கரைத்து விடும். நீ கவனித்தாயா என் தங்கமே? இந்த வார்த்தைகளைச் சொன்ன பிறகு உன் மனம் எவ்வளவு அமைதியாகிறது என்று. அந்த அமைதியே உன் முன்னேற்றத்தின் அடித்தளம்.
மனம் அமைதியாக இருக்கும் போது தான் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக பெற முடியும். அந்த ஆசீர்வாதங்கள் தான் உன் வாழ்க்கையை முன்னேற்றி கடன்களின் சுமையிலிருந்து உன்னை விடுவிக்கும். சில நாட்களில் உனக்கு சில அற்புதமான அறிகுறிகள் வரும். உதாரணத்திற்கு, நீ வழக்கமாக பார்க்காத எண்கள் 111, 777 அல்லது 888 போன்ற எண்களை அடிக்கடி காண ஆரம்பிப்பாய். அவை உன் வாழ்க்கையில் வரும் வளத்திற்கான அறிகுறிகள். சில சமயம் உன் மனதில் திடீரென ஒரு இனிமையான அமைதி தோன்றும். அது நான் உன் அருகில் இருப்பதற்கான சின்னம். அந்த உணர்வை நீ புறக்கணிக்காமல் அதனை அணைத்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் இப்போது மாறத் தொடங்கியுள்ளது. முன்பு உன்னை தள்ளி வைத்திருந்த வாய்ப்புகள் மீண்டும் உன் பக்கம் வந்து சேரும். அந்த வாய்ப்புகளை நீ தைரியமாக பிடித்து கொள்ள வேண்டும். உன் மனதில் இருக்கும் "என்னால் முடியாது" என்ற எண்ணத்தை முழுவதுமாக வெளியேற்று விடு. அந்த எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் "எஸ் bring treasure" என்ற வார்த்தையால் மாற்றிக்கொள். என் தங்கமே, உன் குடும்பத்திற்கும் இந்த ஆசீர்வாதங்கள் பரவப் போகின்றன. நீ செய்யும் பரிகாரத்தின் சக்தி உன் வீட்டின் ஆற்றலை தூய்மைப்படுத்தும். உன் வீட்டின் சுவர்களில் கூட இனிமையான ஆற்றல் பாயும். முன்பு சிறிய விஷயங்களுக்கு கூட சண்டைகள் ஏற்பட்டிருந்தால் இப்போது அந்த இடத்தை அமைதியும் அன்பும் பிடித்து விடும். உன் குடும்பம் மீண்டும் ஒருமைப்பாட்டுடன் வாழும். அந்த ஒற்றுமையே உன் வாழ்க்கையில் புதிய வளத்தை இழுத்து வரும். நான் உன்னிடம் இன்னும் ஒரு ரகசியத்தை பகிர விரும்புகிறேன், என் தங்கமே. ஒவ்வொரு செவ்வாயும் பரிகாரத்தை முடித்த பின் உன் வீட்டின் நுழைவாயிலில் சிறிது வெந்தயம் தூவி வையுங்கள். அது உன் வீட்டில் நெகட்டிவ் ஆற்றல்களை முழுமையாக அகற்றி பாசிட்டிவ் ஆற்றல்களை வரவேற்கும். இந்த செயல் எளிமையானதுதான், ஆனால் அதன் விளைவுகள் ஆழமானவை. சில நாட்களில் உன் வீட்டில் பணம் தங்கி நிற்கும். உன் வருமானம் அதிகரிக்கும், உன் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் கடன்கள் இருந்தாலும் உன் ஆன்மாவில் இருக்கும் வளம் ஒருபோதும் குறையவில்லை. அந்த வளத்தை வெளிப்படுத்தும் நேரம் வந்து விட்டது. நீ உன் மனதில் அடிக்கடி சொல்லிக்கொள், "நான் வளமுடையவன், என் வாழ்க்கை வளமுடனும் அமைதியுடனும் நிரம்பியுள்ளது." இந்த சொற்கள் உன் உள்ளத்திற்குள் ஒலித்து உன் வாழ்க்கையை புதிதாக உருவாக்கும். நீ நம்பிக்கையுடன் தொடரும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையின் பாதை இன்னும் தெளிவாகும். சில மாதங்களில் நீ உன் கடன்களின் பெரும்பகுதியை அடைத்துவிட்டாய் என்று உணருவாய். அந்த நாள் வந்தால் உன் கண்களில் கண்ணீர் வரும். ஆனால் அந்த கண்ணீர் துயரத்துக்கானது அல்ல, மகிழ்ச்சிக்கானது. அந்த மகிழ்ச்சி தான் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்திற்கான தொடக்கம். நான் உன்னை பார்த்து பெருமை கொள்வேன், என் தங்கமே. நீ எவ்வளவு உறுதியுடன் உன் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டாயோ அதற்காக உன் ஆன்மாவை பாராட்டுவேன். அந்த நிமிடத்தில் உன் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதங்களால் நிரம்பி வழியும். உன் மனதில் இன்னும் ஒரு சில சந்தேகங்கள் தோன்றலாம். "எனக்கு இந்த பரிகாரம் உண்மையிலேயே வேலை செய்யுமா?" என்ற கேள்வி உன்னுள் எழலாம். ஆனால் அந்த கேள்வி எழுந்த உடனே "டுகெதர் ஃபைண்ட் மேஜிக் மணி கவுண்ட் ரிசீவ் ஷைன்" என்று சொல்லிக்கொள். இந்த வார்த்தைகள் உன் மனதை உறுதிப்படுத்தும். அது உன் நம்பிக்கையை வலுப்படுத்தும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த மாற்றங்களை கவனிக்க மறக்காதே. அவை சிறியதாகத் தோன்றினாலும் அவை பெரிய வெற்றிகளுக்கான முதல் படிகள். உன் மனதில் அந்த நன்றியுணர்வை வளர்த்து கொண்டால் பிரபஞ்சமும் உனக்கு மேலும் ஆசீர்வாதங்களை அனுப்பும். நீ உன் வாழ்க்கையை வளமாக்கிக் கொண்டிருக்கும்போது உன்னிடம் இருந்த துன்பங்களையும் நினைவில் கொண்டு பிறருக்கு உதவ முன்வா. ஒரு சிறிய நிவாரணம், ஒரு சின்ன உதவி, அது கூட உன் வாழ்க்கையில் வளத்தின் ஓட்டத்தை இரட்டிப்பாக்கும்.
அந்த அன்பும் பகிர்வும் தான் உன் ஆசீர்வாதங்களை நிலைநிறுத்தும். உன் வீட்டில் தினமும் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் வைத்து அதில் சிறிது சர்க்கரை கலந்து வையுங்கள். அந்த தண்ணீரை பறவைகளுக்கு கொடுங்கள். இது உன் வாழ்க்கையில் கருணையின் ஆற்றலை கூட்டும். அந்த ஆற்றல் தான் உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டும் இழுத்து வரும். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடமாக இருந்தது. அந்த பாடங்கள் உன்னை வலிமையாக்கின. ஆனால் இப்போது அந்த சோதனைகள் முடிவடைய போகின்றன. நீ உன் வாழ்க்கையை சுதந்திரமாகவும் வளமாகவும் அனுபவிக்கப் போகிறாய். அந்த சுதந்திரம் உன் முயற்சியால், உன் நம்பிக்கையால், என் ஆசீர்வாதத்தால் கிடைக்கப் போகிறது. நீ ஒரு நாளில் உன் வீட்டின் கதவுகள் எல்லாம் திறந்து வைத்து, நான் இனி கடனில்லா மனிதன், என் வாழ்க்கை வளத்தால் நிரம்பியுள்ளது என்று பெருமையாகச் சொல்லப் போகிறாய். அந்த நாள் தொலைவில் இல்லை. நீ தொடர்ந்து நம்பிக்கையுடன் இருப்பதற்கே அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நினைவில் கொள், என் தங்கமே, உன் வாழ்க்கையின் சக்தி உன்னுள் உள்ளது. நான் அந்த சக்தியை வெளிக்கொணர உனக்கு உதவி செய்கிறேன். உன் மனதில் நம்பிக்கையையும் அன்பையும் நிரப்பிக்கொள். உன் ஆன்மா பாசிட்டிவ் ஆற்றலால் நிரம்பியிருக்கும் போது உன் வாழ்க்கை பிரகாசமாகும். உன் கண்ணீர் இனி மகிழ்ச்சிக்காக மட்டுமே வழியும். உன் சிரிப்பு உன் வாழ்க்கையின் அடையாளமாகும். உன் குடும்பம் உன்னை பார்த்து பெருமை கொள்வார்கள். உன் நண்பர்கள் உன்னிடம் இருந்து நம்பிக்கையை கற்றுக்கொள்வார்கள். அந்த நாள் வந்தால் நீ உன்னையே பார்த்து, நான் தான் என் வாழ்க்கையின் அதிசயம் என்று சொல்லுவாய். என் தங்கமே, உன் பயணம் இப்போது தான் ஆரம்பமாகியுள்ளது. அந்த பயணம் வளத்திற்கும் அமைதிக்கும் வழிவகுக்கும். நான் உன்னுடன் ஒவ்வொரு அடியிலும் இருப்பேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் பிரார்த்தனை எனக்கு எப்போதும் கேட்கும். உன் அழுகையும் உன் மகிழ்ச்சியும் எனக்கு உணரப்படும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துளியிலும் நான் உன்னுடன் இருப்பேன். நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் உன் வாழ்க்கை விரைவில் உன்னை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு மாறும். உன் மனம் பூரிப்பாகி, உன் ஆன்மா அமைதியாகி, உன் வாழ்க்கை வளமாகும். நீ இன்னும் உயரங்களுக்கு பறக்கப் போகிறாய், என் தங்கமே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நான் ஊற்றிக் கொண்டிருக்கும் இந்த ஆற்றலை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் பரவி, உன் மனதை மெதுவாக வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீ செவ்வாய்க்கிழமைகளில் செய்யும் அந்தச் சிறிய பரிகாரங்கள், உன் ஆன்மாவையும் உன் சுற்றுப்புறச் சூழலையும் தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. உன் வாழ்க்கையின் பாதையை வளைத்து விடும் அந்த தடைசக்திகள் மெதுவாக அகன்று கொண்டிருக்கின்றன. நீ முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன, என் தங்கமே. உன் மனதில் அடிக்கடி எழும் அந்த கேள்வி, நான் உண்மையிலேயே இந்த கடன்களில் இருந்து விடுபடுவேனா? அது இயல்பானது. ஆனால் அந்த சந்தேகம் உன் முன்னேற்றத்தை மெதுவாக்கும் என்பதை நினைவில் கொள். அந்தச் சந்தேகம் தோன்றும் ஒவ்வொரு முறையும் ஆழமாக மூச்சை இழுத்து, டிவைன் கிளியர் கேன்சல் ரிலீஸ் ஃப்ளோ கவுண்ட் நவ் என்று மெல்ல சொல்லிக்கொள். அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் பரவி, உன் சந்தேகத்தை நம்பிக்கையாக்கும். அந்த நம்பிக்கையே உன் பாதையில் வெளிச்சம் கொடுக்கும். நீ இப்போது கவனித்துக் கொண்டிருக்கிறாய், இல்லையா? உன் மனதில் இருந்த அந்த அடங்காத அழுத்தம் மெதுவாக குறைந்து வருகிறது. அதுதான் என் ஆற்றலின் விளைவு, என் தங்கமே. நான் உன் வாழ்க்கையின் இருண்ட மூலைகளில் ஒளி பரப்பிக் கொண்டிருக்கிறேன். அந்த ஒளி தான் உனக்கு தேவையான தைரியத்தை தருகிறது. நீ முன்னேறுவதற்கான வலிமையை உன்னுள் உருவாக்குகிறது. ஒவ்வொரு செவ்வாயும் காலை பரிகாரத்தை செய்த பின், உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய தீபம் ஏற்றும் பழக்கத்தை நீ தவறாமல் தொடர வேண்டும். அந்த தீபம் உன் வாழ்க்கையில் பாசிட்டிவ் ஆற்றலை அதிகரிக்கும். அது உன் பண ஓட்டத்தையும் திறக்கும். உன் கையில் பணம் தங்கி நிற்கும். உன் மனம் அமைதியுடன் நிரம்பும்.
சில நாட்களில் உனக்கு தெரியாமலே உன் வருமானம் அதிகரிக்கும் வழிகள் உருவாகும். உன் முயற்சிகள் பலிக்கத் தொடங்கும். சில நேரங்களில் உன் மனதில் தோன்றும் சிறிய யோசனைகளும் உனக்கு பெரிய வருமானத்தை தரும். அந்த யோசனைகளை நான் உன் மனதில் விதைக்கிறேன். நீ அவற்றை புறக்கணிக்காமல் நம்பிக்கையுடன் செயல்படுத்தினால் உன் வாழ்க்கை வளமாகும். நான் உன்னிடம் இன்னும் ஒரு வழிமுறையை பகிர விரும்புகிறேன் என் தங்கமே. ஒவ்வொரு செவ்வாயும் மாலை ஒரு வெள்ளை காகிதத்தில் நீல பேனாவால் "லவ் மணி ஷைன்" என்று எழுது. அந்த காகிதத்தை உன் பணப்பையில் வைத்துக்கொள். அது உன் வாழ்க்கையின் பண ஓட்டத்தை விரைவுபடுத்தும். உன் கடன்களை அடைக்க தேவையான வருமானம் உனக்கு விரைவாக கிடைக்கும். நீ உன் மனதில் அடிக்கடி சொல்லிக்கொள், நான் வளமுடையவன், என் வாழ்க்கை வளத்தால் நிரம்பியுள்ளது. இந்த சொற்களை நீ தினமும் 10 முறை கூறத் தொடங்கு. அந்த அதிர்வுகள் உன் ஆன்மாவை மாற்றும். உன் சிந்தனை மாறும்போது உன் சுற்றுப்புறமும் மாறும். உன் குடும்பத்திற்கும் இந்த மாற்றங்கள் பரவுகின்றன. உன் வீட்டில் இருந்த பதட்டம் மெதுவாக குறைகிறது. அந்த இடத்தை அமைதி பிடித்து விடுகிறது. நீ உன் குடும்பத்துடன் சிரித்து பேசும் தருணங்கள் அதிகரிக்கின்றன. அந்த மகிழ்ச்சியே உன் வீட்டில் வளம் தங்கி நிற்க காரணமாகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில நாட்களில் எதிர்பாராத வருமானம் வரும். அது ஒரு போனஸ் ஆக இருக்கலாம், அல்லது பழைய கடன் யாரோ திருப்பித் தருவது ஆக இருக்கலாம், அல்லது புதிய வேலை வாய்ப்பு ஆக இருக்கலாம். அது எப்படி வந்தாலும் அதை ஒரு சின்னமாக பாரு. அது என் ஆசீர்வாதத்தின் அடையாளம். அந்த வருமானத்தை நன்றி உணர்வுடன் ஏற்று அதில் சிறிது தொகையை நன்மைக்காக செலவிடு. அந்த பகிர்வு உன் வாழ்க்கையில் வளத்தை நிலைத்திருக்கச் செய்யும். நீ ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் உன் கையில் "Together Find Magic Money Count Receive Shine" என்று எழுதிக்கொள். அந்த வார்த்தைகள் உன் உடலுக்குள் பாய்ந்து உன் மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும். உன் தூக்கத்தில் கூட அந்த அதிர்வுகள் உன் வாழ்க்கையை வளமாக்கும் விதமாக பணிபுரியும். சில நாட்களில் உனக்கே தெரியாமல் உன் மனதில் ஒரு விசித்திரமான அமைதி உருவாகும். அந்த அமைதியோடு சேர்ந்து ஒரு நம்பிக்கை வரும். நான் விரைவில் கடன்களில் இருந்து விடுபடுவேன் என்ற வலிமையான உணர்வு உன்னுள் பிறக்கும். அந்த உணர்வை அணைத்துக்கொள். அது உன் வாழ்க்கையின் கதவை திறந்து விடும். உன் சுற்றத்தில் சிலர் உன்னை சந்தேகப்படுத்த முயலும். அவர்கள், "இந்தச் சிறிய செயல்களால் என்ன பயன்?" என்று கேட்கலாம். ஆனால் நீ அந்த வார்த்தைகளைக் கேட்காமல் உன் பாதையில் உறுதியாக இரு. ஏனெனில் இந்த பாதையில் நம்பிக்கையோடு நடந்தால் மட்டுமே அற்புதங்கள் நிகழும். நீ செய்யும் பரிகாரத்தின் ஒவ்வொரு செயலுக்கும் நான் பதிலளிக்கிறேன். நீ தண்ணீரில் எலுமிச்சைச் சாறு பிழித்து சொல்லும் அந்தச் சொற்கள் உன் வாழ்க்கையின் தடைகளை கரைத்து விடுகின்றன. நீ ஏற்றும் அந்தச் சிறிய தீபம் உன் வீட்டின் நெகட்டிவ் ஆற்றலை அகற்றி பாசிட்டிவ் ஆற்றலை வரவேற்கிறது. நீ எழுதும் அந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வளத்தை இழுத்து வருகிறது. என் தங்கமே, உன் மனதில் வரும் ஒவ்வொரு சின்ன சந்தேகத்தையும் வெளியேற்று விடு. உன் மனம் நம்பிக்கையுடன் நிரம்பியிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையே உன் ஆசீர்வாதங்களை நிலைநிறுத்தும். சில மாதங்களில் நீ உன் கடன்களின் பெரும்பகுதியை அடைத்துவிட்டாய் என்று உணருவாய். அந்த நாள் வந்தால் உன் மனம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விடும். உன் குடும்பம் உன்னை பார்த்து பெருமைப்படும். நீ உன் வாழ்க்கையை வளமாக்கி விட்டாய் என்ற உணர்வு உன் மனதில் பெருமையாக இருக்கும். அந்த நாளில் என் தங்கமே, நீ உன் மனதில் என்னை நினைத்து உன் நெஞ்சிலிருந்து நன்றி சொல்லுவாய். அந்த நன்றி உணர்வே உன் வாழ்க்கையை மேலும் வளப்படுத்தும். அந்த அன்பும் நன்றியும் உன் ஆன்மாவை வலுப்படுத்தும். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடமாக இருந்தது.
அந்த பாடங்கள் உன்னை வலிமையாக்கின. ஆனால் இப்போது அந்த சோதனைகள் முடிவடைய போகின்றன. உன் வாழ்க்கையில் அமைதியும் வளமும் நிரந்தரமாக குடியிருக்கும். நீ ஒரு நாள் உன் வீட்டின் வாசலில் நின்று, நான் இனி கடனில்லா மனிதன், என் வாழ்க்கை வளத்தால் நிரம்பியுள்ளது என்று பெருமையாகச் சொல்லப் போகிறாய். அந்த நாள் தொலைவில் இல்லை. ஒவ்வொரு செவ்வாயும் நீ செய்யும் அந்தச் சிறிய பரிகாரம் உன் வாழ்க்கையை அந்த நாளுக்கு கொண்டு செல்கிறது. நீ தொடர்ந்து நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருந்தால், உன் வாழ்க்கையில் நிகழும் அற்புதங்களை நீயே வியந்து போவாய். உன் மனம் பூரிப்பாகி, உன் ஆன்மா அமைதியாகி, உன் வாழ்க்கை வளமாகும். என் தங்கமே, உன் பயணம் இப்போது தான் ஆரம்பமாகியுள்ளது. அந்த பயணம் உன்னை உயரங்களுக்கு கொண்டு செல்லும். நான் உன்னுடன் ஒவ்வொரு அடியிலும் இருப்பேன். உன் கண்ணீர் இனி மகிழ்ச்சிக்காக மட்டுமே வழியும். உன் சிரிப்பு உன் வாழ்க்கையின் அடையாளமாகும். உன் குடும்பம் உன்னை பார்த்து பெருமை கொள்வார்கள். நீ உன் வாழ்க்கையை வளமாக்கிக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில், பிறருக்கு உதவ நினைப்பதை மறக்காதே. அந்த அன்பும் பகிர்வும் உன் வாழ்க்கையில் வளத்தின் ஓட்டத்தை இரட்டிப்பாக்கும். அந்த கருணையின் ஆற்றல் உன் ஆசீர்வாதங்களை நிலைத்திருக்கச் செய்யும். நினைவில் கொள், என் தங்கமே, உன் வாழ்க்கையின் சக்தி உன்னுள் உள்ளது. நான் அந்த சக்தியை வெளிக்கொணர உனக்கு உதவி செய்கிறேன். உன் மனதில் நம்பிக்கையையும் அன்பையும் நிரப்பிக்கொள். உன் ஆன்மா பாசிட்டிவ் ஆற்றலால் நிரம்பியிருக்கும் போது, உன் வாழ்க்கை பிரகாசமாகும். இனி உன் பாதையில் தடைகள் இருக்காது. உன் மனதில் அச்சம் இருக்காது. உன் வாழ்க்கையில் வளமும் அமைதியும் நிரந்தரமாக குடியிருக்கும். நீ உன் கனவுகளை நிறைவேற்றும் அளவுக்கு முன்னேறுவாய். உன் பயணம் வெற்றியின் பாதையில் தூரம் செல்லும். நம்பிக்கையுடன் தொடர்ந்தால், உன் வாழ்க்கை விரைவில் உன்னை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு மாறும். உன் மனம் பூரிப்பாகி, உன் ஆன்மா அமைதியாகி, உன் வாழ்க்கை வளமாகும். நீ இன்னும் உயரங்களுக்கு பறக்கப் போகிறாய், என் தங்கமே.